வணக்கம். நான் இன்று கண்ணப்ப நாயனாரின் கதையை கூற வந்துள்ளேன். கண்ணப்ப நாயனார் என்பவர் சைவ சமயத்தவர்களில் பெரிதும் மதிக்கப்படும் 63 நாயன்மார்களில் ஒருவர் ஆவர். திண்ணன் என்ற இயற்பெயரை கொண்டு இவர் வேடர் குலத்தில் பிறந்தவர். போதப்பி நாட்டிலுள்ள ஓர் ஊர் உடுப்பூர். இவ்வூரில் வேடவர் சாதியினர் வாழ்வர். இவர்களுக்கு தலைவனாக நாகன் என்பவர் இருந்தார். நாகனாரின் மனைவியார் தவதத்தையார். இவ்விருவரும் முருக பெருமானின் அருளால் ஒரு திண்ணிய ஆண் குழந்தையை பெற்றெடுத்தனர். அக்குழந்தையை திண்ணனார். திண்ணனார் வளர்ந்து 16 வயது பருவத்தை அடைந்தார். அவ்வளை நாகனாரும் முதுமையுற தன் மைந்தனை வேடுவ குல தலைவராக்கினார். திண்ணனார் வேட்டையாடுவதில் சிறந்தவர். நாணன் காடன் என்ற நண்பர்களோடு வேட்டையாட சென்ற போது காலத்தில் மலையில் குடுமிதேவர் என்ற சிவலிங்கத்தினை கண்டார். அந்நாள் முதல் வாயில் நீர் சுமந்து வந்து அபிஷேகம் செய்தும் தலையில் சொருகி வந்த மலர்களாலும் இலைகளாலும் அர்ச்சனை செய்தும் பக்குவப்பட்ட பஞ்சு இறைச்சியை படைத்தும் வந்தார். இதை கண்டு ஆகம விதிப்படி குடுமி தேவரை வணங்கும் சிவகோசரியார் எனும் பிராமணர் மனம் வருந்தி இறைவனிடம் முறையிட்டார். கண்ணப்பரின் அன்பினை சிவகோசரியாருக்கு உணர்ந்து திண்ணனார் வரும் வேளையை சிவலிங்கத்தின் வலக்கண்ணில் குருதி வருமாறு செய்தார் சிவபெருமான். அதை கண்டு திண்ணனார் பச்சை இலையிட்டு மருத்துவம் பார்த்தார். குருதி நிற்கவில்லை. மருந்து பலன் தராமையால் நோந்தார். ஊனுக்கு ஊன் என்றோர் மருந்து நினைவு வரவே கண்ணனுக்கு கண் என்றோர் புத்தி புகுந்தது. ஆதலால் தமது ஓர் கண்ணை தோண்டி இரத்தம் பெருகும் பெருமானின் கண்ணில் அப்பினார். செங்கு குருதி நின்றது. மகிழ்ந்தார். மகிழ்ந்த திண்ணனார் மற்றை கண்ணு நின்று குருதி பெருகுவதை கண்டார். கண்டதும் கவலையுற்றார். மறு கண்ணுமே தம் மற்றை கண்ணை தோண்ட முனைந்தார். கண் அடையாளம் காண்பதற்காக தன் இடது காலை பெருமானின் கண்ணில் ஊன்றினார். அம்பினை தனது கண்ணில் ஊன்றினார். இதனை கண்டு சிவபெருமான் பொறுக்காது தம் திரைக்கையை தடுத்தினர். கண்ணப்ப நிற்க என் வளத்தில் என்றும் நிற்க என்று அமுத வாக்கு அருளினார். இதனை ஞானமா முனிவர் கண்டனர் கேட்டனர். தேவர்கள் பூமலை பொழிந்து வாழ்த்தினர். இதனிலும் பெரிய பேருண்டோ? மாணிக்க வாசகர் தனது திருவாசகம் திருக்கோத்தும்பி பகுதியில் கண்ணப்பன் ஒப்புதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என்னையும் ஆட்கொண்டருளி என்று கூறுகிறார். அதாவது கண்ணப்பரின் அன்புக்கு ஒப்பாக அன்பு காட்ட இயலாத என்னையும் என்னப்பன் ஆட்கொண்டு அருளினார் என்று கூறுகிறார். இவ்வாறு பல்வேறு காலத்தில் பல்வேறு அடியாட்கள் கண்ணப்பரின் அன்பினை பெரிதும் புகழ்ந்து பாடியுள்ளனர். உண்மையான அன்பு ஒன்றை இறைவனை அடைவதற்கு உகந்த வழி. அன்பே சிவம். நன்றி, வணக்கம்.